சினிமா கற்றுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சினிமா கற்றுக் கொடுத்த திரைப்படம் எனக்கு. யாருன்னே தெரில, திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ளே வராரு. இப்போ நான் பல பஞ்சாயத்துகள் அட்டன் பண்ணதில் டிடிஎஃப் வாசனுடைய பஞ்சாயத்தும் ஒன்று. கண்ணை கசக்க கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு. கம்ஃபர்டபுள் தான். ஆனால் கிஸ்ஸுக்கெல்லாம் நோ அப்படின்னு தான் சொன்னாங்க. 17, 18 வயசு, 20 வயசு, 25 வயசு பசங்களை பார்த்தோன்னு, அண்ணன் உங்களை மெட்டிவெளி பார்க்கும்போது எனக்கு 4 வயசும்மா. குழந்தைங்களோட ஜாலியாக பேசிட்டு திடீர்னு கையில் கொண்டாந்து ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு. ஏன்றேன். பட் ஈவன் தான் நம்மளையும் நம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பேர். நான் பிறந்ததுலேருந்தே என் காதில் சொல்லி சொல்லி எங்கள் அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பேர். அதனாலேயே எனக்கு அந்த இயக்குனர் மேலே ஒரு பெரிய அன்பு. ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கிட்ட இன்ட்ரோ ஆகும்போது கர்ணன், அப்புறம் வந்து கருணாகரன், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி. எனக்கு கான்ட்ரவர்சி சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. என்னோட என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். சரி கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டால் ரொம்ப